வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி முதல் வகுப்பு பருவம் 2 பாடம் 1 கடற்கரைக்கு செல்வோமா என்ற பாடத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கே பாருங்க குழந்தைகளா, இந்த படத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது பாருங்க. ஒரு கடற்கரையில் என்னெல்லாம் நாம் பார்க்கலாம். கடைகள் லைனாக இருக்கும். என்னென்ன கடைகள் இருக்கும்? பீச்சுனாலே கண்டிப்பாக நமக்கு மீன் கிடைக்கும் கடல்லேருந்து. அதனால் அங்கே மீன் கடை இருக்கும், அப்பள கடை இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் தூரி, நம்ம கடற்கரைக்கெலாம் போனால் தூரி விளையாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, தூரி விளையாடுற வண்டி இருக்குது. கப்பல் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பாருங்கள் பழவண்டி, அன்னாச்சி பழம், பலாப்பழம், அப்புறம் இது எல்லாமே நமக்கு அங்கே கிடைக்கிது. அப்புறம் அங்கே பாருங்கள் வேறு என்ன இருக்குது. அந்த பழவண்டிக்கிட்ட ஒரு நாய் உட்காந்துட்ருக்குது. அதுக்கு பிறகு பாருங்கள் குதிரையில் சவாரி போகிறாங்க. நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, கடற்கரையில் குதிரையில் சவாரி போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. இதெல்லாம் நம்மளால நீங்கள் பார்க்க முடியுதா? கீழே பாருங்கள் கடற்கரையில் நம்மளால் என்னெல்லாம் இங்கே பார்க்க முடியுதுன்றதை கொடுத்துருக்காங்க. கடல், பழங்கள், சக்கரம், கப்பல், அப்பளம், மத்தளம், பனம், ஊதல், காகம், நாய், வாள், மாங்காய், இறால், இதெல்லாம் நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்க, நாம் உயிர்மெய் எழுத்தில் இன்னைக்கு கா வரிசையும் அந்த எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களையும் படங்களையும் சில பயிற்சிகளையும் நாம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். முதல்ல க எழுத்தில் வரக்கூடிய படங்களை பார்க்கலாம். கண், கப்பல், இந்த ரெண்டுமே கான்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள். அடுத்தது ச, சக்கரம், சட்டை. அடுத்தது பாருங்க த, தவளை, தட்டு. ந, நரி, நண்டு. இதெல்லாமே காங்காச்ச எழுத்தில் வரக்கூடிய சொற்கள். அடுத்தது பாருங்க ப, பட்டம், பந்து. அடுத்தது பாருங்க ம, மரம், மஞ்சள். அடுத்தது வ, வளை, வண்டு. அடுத்தது படமும் சொல்லும். அகல், அகல்னா விளக்கு, அகல். ஆ, கா, இல், அகல். அடுத்தது ஊஞ்சல், ஊ, இன்ட், சா, இல், ஊஞ்சல். ஓடம், ஓ, டா, இம், ஓடம். பல், பா, இல், பல். பணம், பா, நா, இம், பணம். ஊதல், ஊ, த, இல், ஊதல். நகம், நா, கா, இம், நகம். மண், மா, இன், மண். அடுத்தது மரம், மா, ரா, இம், மரம். மலர், மா, லா, இர், மலர். வட்டம், வா, இட், டா, இம், வட்டம்.
வட்டம் வயல் வா யா இல் வயல் பழங்கள் பா லா இங் கா இல் பழங்கள் மத்தளம் மா இத் த லா இம் மத்தளம் ஏற்றம் ஏ இட் ரா இம் ஏற்றம் வனம் வனம்னா காடு வா நா இம் வனம். அடுத்தது பாருங்க, இணைத்து சொல்வோம். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். உயிர்மெய் எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? இக்கு கூட்டல் ஆக்கா, இங்கு கூட்டல் ஆங்கா படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இங்கே பாருங்க, இக் கூட்டல் ஆ கா, அதாவது ஒரு மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ரெண்டு இணைந்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது உயிர்மெய் எழுத்து. அடுத்தது பாருங்க, எங்கு கூட்டல் ஆ ஙா, இற்று கூட்டல் ஆ சா, இன்று கூட்டல் ஆ ஞா, இட் கூட்டல் ஆ டா, இன் கூட்டல் ஆ நா, இத் கூட்டல் ஆ தா, இந்து கூட்டல் ஆ நா, இப் கூட்டல் ஆ பா, இம் கூட்டல் ஆ மா, ஈ கூட்டல் ஆ யா, இர் கூட்டல் ஆ ரா. அடுத்தது இல் கூட்டல் ஆ லா, இவ் கூட்டல் ஆ வா, இல் கூட்டல் ஆ லா, இல் கூட்டல் ஆ லா, இட் கூட்டல் ஆ ரா, இன் கூட்டல் ஆ நா. அடுத்தது பாருங்க, எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். இப்போ படித்தோம் இல்லையா? ஒரு எழுத்தை வச்சுட்டு அந்த எழுத்துக்குரிய நம்ம சொல்லையும் படத்தையும் பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் இங்கே வந்து அந்த குழந்தைகள் நிறைய எழுத்துக்களை ஒரு துண்டு பேப்பரில் எழுதி எழுதி போட்டிருக்காங்க. யார் எந்த பேப்பர் எடுக்கிறாங்களோ அந்த காகிதத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்குரிய சொல்லை நாம் சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டு, க எழுத்து வருது அப்படின்னா அந்த கான்ற எழுத்தில் வரக்கூடிய சொல் கண், கதவு, இது போல் அந்த எழுத்தில் வரக்கூடிய சொற்களை நாம் சொல்லணும். அடுத்தது எழுத்தை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே பாருங்க, முதல்ல கா, கான்ற எழுத்து எங்கே இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த படத்தில். வெரி குட். இங்கே பாருங்க, இங்கே புல் தரையில் இருக்குது. அடுத்தது தா, தான்ற எழுத்து எங்கே இருக்குது? தான்ற எழுத்து மேகத்தில் இருக்குது. அடுத்தது மா, கோழி கூண்டுடைய கதவுல மான்ற எழுத்து இருக்குது. அடுத்தது வா, வா எங்கே இருக்குது? இந்த சேவலுடைய முகத்தில் வான்ற எழுத்து இருக்குது. அடுத்தது பாருங்க, சா, இந்த வேலியில் சா இருக்குது. இது போல் நீங்களும் புத்தகத்தில் கண்டுபிடிச்சு வட்டமிடுங்க குழந்தைகளா. அடுத்தது பாருங்க, படிப்போம் இணைப்போம். அந்த சொல்லக்கூடிய பழத்தை நாம் இங்கே பொருத்தணும். முதல்ல பாருங்க, சக்கரம், சக்கரம் எங்கே இருக்கு? இங்கே கீழே இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் நாம் பொருத்தணும். அடுத்தது மலர், இதைய மலரோடைய நம்ம பொருத்தணும். அடுத்த மூன்றாவது என்ன இருக்குது? கல், கல் எங்கே இருக்குது? இங்கே மேலே கல் இருக்குது.
அடுத்தது பாருங்கள் பட்டம். பட்டம் எங்கே இருக்குது? இதோ மேலே பறந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது தந்தம். தந்தம் இங்கே இருக்குது. அடுத்தது எழுதி பழகுவேன். இப்போ நம்ம பார்த்த எழுத்துக்களை எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள் இந்த புள்ளிகளை இணைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்துக்கள் கிடைச்சிடும். முதல்ல கான்ற எழுத்தை பாருங்கள். இப்படி புள்ளிகளை இணைக்கணும். அடுத்தது படிப்போம் எழுதுவோம். கட்டம் கா இட் டா இம். கட்டம். சட்டம் சா இட் டா இம். சட்டம். மட்டம் மா இட் டா இம். மட்டம். மலர் மா லா இர். மலர். பழம் பா லா இம். பழம். வனம் வா ந இம். வனம். மத்தளம் மா இத் தா லா இம். மத்தளம். அப்பளம் ஆ இப் பா லா இம். அப்பளம். வண்ணம் வா இன் ந இம். வண்ணம். வணக்கம் வா நா இக் கா இம். வணக்கம். அடுத்தது பாருங்கள் படிப்பேன் வரைவேன். இந்த எழுத்துக்குரிய படத்தை நாம் இங்கே வரையணும். படங்கள் அவங்க கொடுத்துட்டாங்க. சரியான படத்தை கண்டுபிடிச்சு நம்ம வரையணும். முதல்ல பாருங்கள் கல். அப்படி இங்கே என்ன பண்ணணும்? கல்லோட படத்தை எடுத்து நம்ம இந்த இடத்துல வரையணும். அடுத்தது பாருங்கள் கண். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கண் படத்தை எடுத்து இங்கே வரையணும். அடுத்தது நகம். நகத்துடைய படத்தை எடுத்து இங்கே வரையணும். அடுத்தது மரம். மரத்தினுடைய படத்தை இங்கே கீழே வரையணும். இது போல் இந்த சொற்களை வச்சுட்டு அதுக்குரிய படங்களை நம்ம கண்டுபிடிச்சு வரையணும். அடுத்தது பாருங்கள் எழுத்துக்களை இணைப்பேன் சொல் உருவாக்குவேன். இது ரொம்ப சுலபம். எப்படின்னு பாருங்கள். இப்போ முதல் எழுத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு வரக்கூடிய ரெண்டாவது எழுத்தை மூன்றாவது எழுத்தை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும்னா நமக்கு சொல் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் கா கொடுத்துட்டாங்க. இப்போது இதையே ஒரு சொல்லாக நம்ம உருவாக்கணும். அதுக்கான எழுத்துக்கள் இங்கேயே இருக்குது. டா எல் கடல். அடுத்தது லா பா லா எம் பழம். பழம் பா கொடுத்துட்டாங்க. அதனால் நான் லா இம் மட்டும் எழுதணும். அடுத்தது மா கொடுத்துருக்காங்க. மாக்கு ரா இம் மரம். இது போல் இங்கே இருக்கிற எழுத்துக்களை வச்சு நாம் சொல் உருவாக்கணும். இந்த பகுதி உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளா? இது வரக்கூடிய பயிற்சிகளை மீண்டும் வீட்டில் படித்து எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.